am Engineer Mukesh. Welcome to our channel. This site is my own site. This site located at Veemaneri, Perumal Nagar. Architect level la plan பண்ணி இருக்குது. This elevation full and full contemporary style. Left side இருந்து பாக்கும்போது full and full ஒரு French style இருக்கும். அந்த windows இருக்கட்டும் இந்த சைடுக்கு full elevation எல்லாமே French style கான்செப்ட்ல பிளான் பண்ணிருக்கோம். ஜாலி வச்சு யூஸ் பண்ணிருக்கோம். பார்க்கிங் கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா பிளான் பண்ணிருக்கோம். ஆட்டோமேட்டிக்ல கார் வந்தா நம்ம ஓபன் ஆகும். நம்ம இறங்கி காரை ஓபன் பண்ணலாம். கேட் ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து நமக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் கிடைக்கும். பெரிய கார் பார்க்கிங்ல இதுல 2 கார் உடைய மாதிரி பிளான் பண்ணிருக்குது. ஸோ இதுல 2 கார் இதுல 1 கார், மொத்தமா இந்த இடத்துல 3 கார் உடைய மாதிரி பிளான் பண்ணிருக்குது. இந்த வீட்டோட ஃபேசிங் வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேசிங். ஈஸ்ட் ஃபேசிங் சொல்லும்போது நமக்கு மொத்த சன்லைட் எல்லாம் டைரக்டா உள்ள வர மாதிரி, ஏன்னா ஆப்போசிட்ல நமக்கு பார்க் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எய்தால எந்த பில்டிங் எதுவும் வர மாதிரி இருக்காது. ஸோ நமக்கு ஃபுல் சன்லைட் நமக்கு உள்ள வர மாதிரி இருக்கும். ஒரு லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து G+2, அதனால நமக்கு லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷனும் நம்ம இதுல பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு காமன் டாய்லெட் பிளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் ஒரு வாட்ச்மேனுக்கான ஒரு ரூமும் பிளான் பண்ணிருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூம் எதுக்குன்னா ஸ்விம்மிங் பூல் நமக்கு ஆக்சுவலா அந்த சைட்ல வந்து ஸ்விம்மிங் பூல் உண்டு. ஸ்விம்மிங் பூல்ல உள்ளவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அதுக்காண்டி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் பிளான் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஒரு ஸ்பேசியஸான பார் கவுண்டர். பார் கவுண்டர்ல இருந்துட்டு நம்ம பேசுறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் இதுல வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கார்டன் செட்டப், ஃபுல்லாவே நேச்சுரல் கிராஸ் வச்சு மேல வந்து ஊஞ்சல் போட்டு இதுல இருந்து விளையாடுற மாதிரி இருக்கலாம். இதுல வந்து ஒரு கார்டன் செட்டப்பும் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். வாட்டர் ஃபால்ஸும் வரும். ஆக்சுவலா ஸ்விம்மிங் பூல்ல வந்து வாட்டர் ஃபால்ஸும் வர மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கு. இன்னும் ஒர்க் இங்க முடியல, முடிஞ்ச பிறகு பிளான் பண்ணிக்கலாம். ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்காண்டி இதுல வந்து நம்ம ஒரு பேம்பூஸ் ட்ரீயை வச்சு ஒரு பார்ட்டிஷனும் பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறதுக்கு வீட்டுக்குள்ளேயும் ஒரு படியும் பிளான் பண்ணிருக்கு. விக்கெட் கேட் இருக்குது. விக்கெட் கேட் வந்து நமக்கு வெளியில இருந்து வரவங்களுக்கு யூஸ் பண்ணதுக்காக ஒரு விக்கெட் கேட்டு பிளஸ் இந்த இடம் வந்து நமக்கு வந்து சூறாக் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறோம். தேவைன்னா சூறாக் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகக்கூடியவங்களுக்கு கை கால் கழுவதுக்கு ஒரு வாஷ் பேசன் அண்ட் ஸ்டோன்ல நம்மள ரெடி பண்ணது. தேவைன்னா கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறது மாதிரி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரியல் ஸ்டோன் கருங்கல்ல பிளான் பண்ணிருக்கு. நமக்கு லோக்கல்லே கிடைக்கிற மிக்சில வச்சு பிளான் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இதுல வந்து ஒரு சன் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்து இந்த ரோப்ல பண்ணி ஒரு சிட்டிங் மீன் பிளான் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வீட்டோட நான் வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல் சொல்றது இந்த டோரை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டோரோட ஹைட் வந்து நமக்கு 10 feet வரும். நான் செலக்ட் பண்ணிருக்க பேர் வந்து தி கிராண்ட் லாக்ஸ். ஏன்னா இந்த வீடை வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பிடிச்சி கட்டினதுனால இந்த வீடுக்கு கிராண்ட் லாக்ஸ் பேர் வச்சிருக்கேன். யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நமக்கு டச் அண்ட் கார்டு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிய மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய சைஸ் ஹாலு. ஹால்ல வந்து நம்ம எல் ஷேப்ல சோஃபா யூஸ் பண்ணிய மாதிரி டிவி நமக்கு அந்த இடத்துல கொடுக்க மாதிரி பிளான் பண்ணிருக்குது. இந்த ஹாலோட இன்னொரு மெயின் அது என்னன்னா, மேல யூஸ் பண்ணிருக்க லைட்ஸ் வந்து அவ்வளவுமே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்க மாதிரி ஒரு லைட் செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வீட்டு கட்டணம் பிளான் பண்ணிருக்கோம். ஹை ரூஃபர் இன்னும் ரொம்ப அழகா காணிக்கிறது இந்த லைட்ஸ் தான். பிளஸ் நம்ம அந்த பால்கனில இருந்து இங்க பார்க்கலாம், இந்த சைடு இருந்தும் நம்ம ஹாலுக்குள்ள பார்க்கற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்குது. இந்த 2 விண்டோவும் ஓபன் பண்ணி இந்த பார்க்கிங் இது பிளான் பண்ணிருக்குது. ஹால்ல இருந்து இங்க ஒரு கோர்ட்யார்ட் பிளான் பண்ணிருக்கோம். கோர்ட்யார்ட்ல ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிருக்கோம். ஹால்ல இருந்து வெளியே வரவங்க ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி பிளஸ் நமக்கு ஒரு லிஃப்டும் பிளான் பண்ணிருக்கிறோம். இதை வந்து வீடு வாங்குறவங்க சப்போஸ் ஒரு பூஜை ரூம் வேணும்னு சொன்னா இந்த இடத்துல பூஜை ரூம் வச்சுக்கலாம். பிளஸ் இதுல வந்து சோஃபா போட்டு ஈவினிங் டைம்ல பேஸ் வந்து கனெக்ட் பண்ணி இந்த இடத்த பிளான் பண்ணிருக்குது. இந்த ஹைட் இந்த வீட்டுல எல்லாமே எல்லா விண்டோஸ் எல்லாமே நமக்கு 10 feet எல்லாமே டீ குட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வீட்டுல நான் புதுசா அவங்க சொல்ல தெரியுமா, இந்த நெட் இது வந்து குழந்தைகளுக்காக பிளான் பண்ணிருக்குது. இதுல ஈவினிங் டைம்ல படுத்து என்ஜாய் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு இடம். அப்படி படுத்தமா கைத்து கட்டில படுத்து ஒரு உறங்குற மாதிரி ஒரு ஃபீல இந்த கைத்து கட்டில் கொடுக்கும். பழைய காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, கைத்து கட்டில படுத்து வானத்தை பார்த்த மாதிரி. இங்க வானத்தை பார்க்க முடியாது, மேல இருக்க லைட்டை தான் பார்க்க முடியும். பிளஸ் இதான ஒரு நல்ல ஒரு லுக்கையும் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பையும் கொடுக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா வாஷ் பேஷன் இங்க யூஸ் பண்ணுறது மாதிரி. அண்ட் இது வந்து கிச்சன் பெட்ரூம் எதுக்குமே நமக்கு கபோர்ட் ஐட்டம் எதுவும் பண்ணல. இதுக்கெல்லாம் வாங்கக்கூடிய மக்களுக்கு பிடிச்சதுக்காக பண்ணு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கு.
இதுல எல் ஷேப்ல கவுண்டர் அடிச்சு இதுல பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வர்றது மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டைனிங் டேபிள் யூஸ் பண்ண மாதிரி அதுல வந்து வாஷ் பேசின் யூஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் அண்ட் இதுல வந்து ஒரு டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி மேல வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிருக்குது. இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் பிளான் பண்ணிருக்கு. கிச்சன்ல இருந்து வெளியே வரைக்கும் ஒரு பால்கனியும் வச்சிருக்கோம். இதோட ஹைட் 8 feet and 3 foot தான் இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பெட்ரூம் சைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 11 ஒரு 17 பெட்ரூம் சைஸ். இதுல வந்து பெட் வந்து தலை வந்து எக்க வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கு. சோ ரெண்டு பக்கம் சுவிட்ச் வந்துரும். எழுந்திரிச்சு லைட் ஆன் ஆஃப் பண்ணனா சுவிட்ச் எல்லாமே கிளியரா பிடிச்சிருக்கும். பிளஸ் இதுக்கு ஒரு அட்டாச் இருக்கு. அட்டாச் வந்து பிரைவேட் பாத்ரூம் பிளான் பண்ணிருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ். ஷவர் வந்து மேல வர முடியும். இதோட பாத்ரூமோட ஹைட் இந்த விண்டோஸ் வந்து லாங் விண்டோ பிளஸ் இதுலயும் உள்ள வந்து பிளான்ட் வைக்க மாதிரி இண்டோர் பிளான்ட் வைக்க மாதிரி தான். இந்த வீட்ல மொத்தம் 4 பெட்ரூம் இருக்கு. 4 பெட்ரூம் ஒவ்வொரு டீம்ஸா பிளான் பண்ணிருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிருக்கிறது ஃபுல்லாவே பிரிக் கான்செப்ட்ல இந்த பெட்ரூம் பிளான் பண்ணிருக்கு. இந்த இதுல வந்து ஃபுல்லாவே வாட்டர் போயிடும். மொத்தம் நமக்கு 11 feet வாட்டர் போச்சு. இதுல வந்து ட்ரெஸ்ஸிங் பிளான் பண்ணிருக்கு. சோ நமக்கு வாட்டர் பெரிய சைஸ்ல கிடைக்கும். பிரைவேட் பால்கனி கிடைக்கும். சோ அந்த பால்கனி வந்து நமக்கு பக்கத்தோட இயற்கையை பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனை இல்லை, நீட்டா அழகா இருக்கும். ஒரு ஹைரட்டா சொல்லக்கூடியது இந்த படியை தான் நான் சொல்றேன். இந்த படியும் எல்லாமே மாடர்ன் பிளான் பண்ணி இருக்கு. பிளஸ் இந்த படியை லேண்டிங் ஒரு பால்கனி யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே உள்ள பெட்ரூம் எப்படி நம்ம வந்து ஒரு செங்கல் கான்செப்ட் பார்த்தோமோ இந்த பெட்ரூம் வந்து ஃபுல்லாவே கங்கல் கான்செப்ட். இதோட கான்செப்ட் எல்லாமே ஸ்டோன் பிளான் பண்ணிருக்கு. கிரே அண்ட் ஒயிட் இந்த கான்செப்ட். இதோட லைட் முதல் கொண்டு ஸ்டோன் லைட் தான் பிளான் பண்ணிருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சேம் கீழே உள்ள பெட்ரூம் மாதிரியே தான் இந்த பெட்ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் பிளஸ் இதை வந்து ட்ரெஸ்ஸிங். இது வந்து ஏன் பண்ணாமல் இருக்குன்னா வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு பிடிச்ச ஸ்டைல பிளான் பண்ணணும்னு தெரியுதான் இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்குது. இதுல வந்து டிவி யூனிட் வரும். பெட் நமக்கு அந்த முடிய மாதிரி டிவி இங்க வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கு. சேம் இதுல உள்ள பாத்ரூம் ஒரு பெரிய சைஸ் பாத்ரூம்லயும் நம்ம ஸ்டோன் அதே கான்செப்டோட கொண்டு வந்திருக்கோம். பிளஸ் அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க வாஷ் பேஷனும் கருங்கல்ல தான் பிளான் பண்ணிருக்கு. இந்த வாஷ் பேஷனும் நம்ம கருங்கல் தான். இதுல வந்து ஷவர் மேல இந்த சீலிங்ல இருந்து வர மாதிரியும் வாஷ் பேஷன் இங்க க்ளோசெட் இங்க. சேம் இதுல வந்து சன்லைட் வந்து மேல டைரக்டா கீழே வரும். நமக்கு வந்து டிரைவெட் கான்செப்ட் கொடுத்துருக்கனால கீழே தண்ணி சீக்கிரம் காயும். சேம் இதுல உள்ள விண்டோஸ் இதுலயும் பெரிய லாங் சைஸ் விண்டோ அண்ட் செடி வைக்கிறதுக்கும் இடம் விட்டுருக்கிறோம். இந்த இடத்துல பெப்பிள் போடுற மாதிரி, அதாவது தண்ணி வந்து வீட்டுல தேங்காது, பெப்பிள் போட்டு பெப்பிள் குள்ள போற மாதிரி தான் இதுலயும் பிளான் பண்ணிருக்கு. இதுலயும் வந்து ஆர்டிபிஷியல் கார்டன் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கு. சேம் இதே பெட்ரூம்ல கீழே பார்த்தே மாதிரி இங்கேயும் ஒரு பால்கனி இருக்குது. ஆனா இந்த அக்கா பெரிய பால்கனி கிடையாது, தென் ஒரு சின்ன பால்கனி. இது ஒரு ஸ்டோன் பெட்ரூமும் அதே மாதிரி இந்த பெட்ரூம் வந்து ஒரு உட்டன் பெட்ரூம். ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் கான்செப்ட் தான். நமக்கு வந்து சீலிங்ல வந்து பழைய ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி உத்தரம் அந்த கான்செப்ட்ல யூஸ் பண்ணிருக்கு. பெட்டோட பேக்ரவுண்ட் அதுவுமே உட்டன் திங்ஸ் பிளான் பண்ணிருக்குது. பிளஸ் சேம் இதுவும் அதே கான்செப்ட் வார்ட்ரூம். எல்லா பெட்ரூம்லயே நமக்கு 11 feet வார்ட்ரூம் பிளஸ் ட்ரெஸ்ஸிங் பிளான் பண்ணிருக்கோம். இதுலயும் ஆப்போசிட் சைடுல டிவி அண்ட் இந்த பெட் வச்சு அந்த பாத்ரூம் பிளான் பண்ணிருக்கு. இந்த பெட்ரூமோட கான்செப்ட் இது. இந்த பாத்ரூமும் சேம் உட்டன் கான்செப்ட் தான். உட்டன் கான்செப்ட் சேம் அங்க இருக்க மாதிரி சன்லைட் மேல உள்ள வர மாதிரி ஷவர் வந்து சீலிங்ல பார்த்து இருந்து வரது மாதிரி பிளான் பண்ணிருக்கு. இது ஃபுல்லாவே உட்டன் திங்ஸ்ல பிளான் பண்ணிருக்கு. இந்த ஹைலைட் வந்து தியேட்டர் இருக்கு. ஒரு பெரிய தியேட்டர்ல வந்து 4 seater போட்டு அங்க ஃப்ரேம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கு. ஆனா இந்த இன்டீரியர் ஏன் பண்ணலன்னா கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பண்ணதுக்காண்டி இதுவும் பிளான் பண்ணி விட்டு. இதுல வந்து உங்க ஒரு ரிலாக்ஸ் பாயிண்ட் இருக்குது. ரிலாக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் லிஃப்ட் வந்துடும். நமக்கு கீழே வந்து லிஃப்ட் வந்து இந்த ஃப்ளோர் வரைக்கும் தான் வரும், இதுக்கு மேல வராது. இதுல வந்து ஒரு வெர்டிகல் கார்டன், இதுல வந்து நம்ம செடி கொடியை படத்தி விட்டுட்டு வெர்டிகல் கார்டன் வைக்க மாதிரியும் இதை வந்து 180 degree ரொட்டேட் பண்ணிக்கலாம். 180 degree ரொட்டேட் பண்ணிய மாதிரி பிளான் பண்ணிருக்கு. ஸோ இந்த வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இங்க இருந்து ஃப்ரண்ட்ல பார்க்கக்கூடிய பால்கனியும் நமக்கு இங்க இருக்குது. பால்கனியுமே நமக்கு இந்த ஃப்ளோர்ல இருந்து அந்த பார்ட்ஸ் பார்க்கற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். தியேட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். 3 ஸ்டெப் பிளான் பண்ணி ஹைட் நமக்கு நேச்சுரலா தியேட்டர் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொண்டு வந்துருக்கு. மெயினா இந்த வீட்ல நம்ம பிளான் பண்ணது வந்து
வென்டிலேஷன், ஏர் ஃப்ளோ அண்ட் சேஃப்டி. சேஃப்டிக்கு இந்த வீட்டில் எதுவுமே கார்னர் எதுவுமே ஷார்ப்பாக இருக்காது, எல்லாமே கரு அடிச்சு தான் இருக்குதும். நமக்கு வந்து எதை குழந்தைகளுக்கு வந்து இடிச்சாலும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஷார்ப்பாக கொடுக்காம கரு பண்ணி தான் பிளான் பண்ணிருக்கு. இந்த நோசிங் மேக்ஸிமம் ஆட்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவ்வளவுமே ஷார்ப்பா கொடுக்காம கரு அடிச்சு தான் பிளான் பண்ணிருக்கு. பால்கனியுமே நம்மளோட மெயின் ஃப்ளோர்ல இருந்து 1 ஸ்டெப்ல தாண்டி தான் இருக்கும். அது எதுக்குன்னா தண்ணி உள்ள வராம இருக்கேக்காண்டி அந்த லெவல நம்ம வந்து பிரேக் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால தண்ணி நமக்கு எக்காரணம் கொண்டு வீட்டுக்குள்ள மெயின் வீட்டுக்குள்ள வராது. இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு வராந்தா மாதிரி. ஸோ இதுல வந்து நம்ம வந்து ட்ரெட்மில் போட்டு ஒரு ஜிம் ஏரியா மாதிரியோ ஒரு யோகா மாதிரியோ பிளான் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அளவு கொடுக்கறது இந்த ஏரியாவுக்கு இந்த ஜாலி தான். ஜாலி வந்து ரொம்ப லுக்கா அழகா இந்த வீட்டு மாடல் கணக்கு பண்ணி இந்த வீடு வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ளவர் டைப் தான் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளவர் டைப்லேயே இந்த ஜாலியை எடுத்துக்கிறோம். வீட்டோட மெயின் ஹைலைட் மேலே இருக்கு. வாங்க கண்ணை முடிச்சு வாங்க. ஈவினிங் டைம் இப்படி வந்து ஒரு கிராஸ்ல அப்படி இருந்துக்கலாம், உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். எனக்கு வீட்டை பிடிச்சதை மொட்டை மாடி தான். மொட்டை மாடியில நமக்கு எல் ஷேப்ல ஃபுல்லாவே கார்டன் வைக்கிற மாதிரி, 2 சைடும் கார்டன் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுத்து உள்ள பிளான்ட் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அது போக உள்ள பெப்பிள் போட்டுருக்குது. ரெயின் வாட்டர் எல்லாமே இது வழியா ட்ரைன் ஆகி நமக்கு போற மாதிரி தான். தண்ணி எப்பவுமே மேல தேங்காது, ஸோ ட்ரைன் ஆகி போயிடும். ஃபேமிலியோட ஈவினிங் நம்ம இருக்கோம்னா இதுல வந்து ரிலாக்ஸா இருக்கலாம். அப்படி ஒரு இடமாங்க இது. எல்லா ஃபேமிலியோட வந்து இதுல இருந்து பேசிட்டு இருக்கிறதுக்கும், அதே மாதிரி பக்கத்துல ஒரு வாட்டர் பாடி இருக்குது. ஸோ அந்த சவுண்டை கேட்கும் போதும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து ஒரு காஞ்ச மரம் இருக்க மாதிரி கான்செப்ட்ல இது பிளான் பண்ணியிருக்கிறேன். இது மரம் வந்து வெறும் கம்பு மட்டும் போறது மாதிரி இதுல டிசைன் பிளான் பண்ணது. இது ஒரு ஆர்ட் மாதிரி இந்த சோறு. ஸோ இது அப்படி பிளான் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இதுல வாட்டர் பாடி ஈவினிங் வந்து விளையாடிட்டு குழந்தைகளோட இருந்து இந்த இடத்துல விளையாடிட்டு இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ண மாதிரி வீட்டுல வந்து ஒரு வாழ்க்கையை லவ் பண்ணி வாழணும். இந்த இடத்துல வந்து கெஸ்ட் வந்தா தங்களுக்கு இது ஒரு பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா துணி காயப்படுறதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரூம் நம்ம யூஸ் பண்ணி மாதிரி பிளான் பண்ணியிருக்குது. இது நீங்க ஃபியூச்சர்ல வாங்கும்போது இதை என்ன பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுல ஃபுல்லாவே நம்ம வந்து குரோட்டன்ஸ் அந்த மாதிரி செடி வைக்கனால நம்ம வீட்டுக்கு கார்டன், இங்க கார்டன் பிளான் பண்ணி இருக்குது. இப்பவுமே உங்களுக்கு கார்டனுக்கு நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, கருவேப்பிலை எல்லாமே இங்க இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கும் நம்ம அங்க இடம் பண்ணி விட்டுருக்கோம். இந்த வீட்டோட முக்கியமான என்னடா எல்லாமே முக்கியம்னு சொல்லாங்க. நீங்க வந்து பாருங்க, இந்த வீட்டை அவ்வளவு ரசிச்சு கட்டியிருக்கேன். இந்த வீட்டோட மெயின் ஹைலைட் இது பாருங்க. பார்த்துட்டு வந்தோமா ஈவினிங் சண்டே வேணா ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டப்புல நீட்டா இருந்து குளிச்சோமா ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும். இதுல இன்னொரு ஹைலைட் சன்லைட் மேல இருந்து வரை மாதிரி மேல ஓப்பன். மழை வந்தாலுமே உள்ள பெய்யது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்குது. இங்க கார்டன் பின்னாடி கிரீனும் சுத்தி கருங்கல்லும் மேல இருந்து மழையும் ரசிச்சு ரசிச்சு கட்டி இருக்குது. வாங்க இடம் வாங்க. அதே மாதிரி இதுல ஷவர் இருக்குது. ஷவர் நமக்கு ஸ்லிப் ஆகும் ஸ்டோன் அதுக்கு மாதிரி பிளான் பண்ணி தான் பிளான் பண்ணிருக்கு. 2 ஷவர்ல யூஸ் பண்ணி மாதிரி தான் பிளான் பண்ணிருக்குது. பிளஸ் இது ஒரு வாஷ் பேஷனு, சாரி க்ளோசட் வரும். இதுல ஒரு பிளாக் கலர். இந்த ரூம் ஃபுல்லாவே ஒரு பிளாக் தீம்ல இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ எடுக்கணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, வந்து பார்த்து எடுத்தாரு. தேங்க்யூ.